தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் வந்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு நான் வைக்க விரும்புறது. இன்னைக்கு காலையிலே 11 மணிக்கு வந்துட்டு சி. ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்துட்டு பதவி வந்து ஏற்க போறாரு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். மாற்றம் உருவாயிருச்சு. மாற்றத்த நோக்கி நம்ம எல்லாம் செயல்பட்டோம். ரொம்ப நன்றி. அத நம்ம வந்துட்டு அடைஞ்சுட்டோம். ஏன் ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு சொன்னாக்க, இதுவரைக்கும் இருந்த திராவிட கட்சிகளுக்கு வந்துட்டு கவர்னன்ஸ்னா என்னன்னு நல்லாவே தெரியும். ஓகேவா? அவங்க வந்துட்டு கவர்னன்ஸ்னா ஒரு 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 மனிதனுக்காக வந்துட்டு கவர்ன்மெண்ட் வந்து எப்பவுமே இருக்காது. தானா அது பாட்டுக்கு சுழண்டுகிட்டே இருக்கும். அது பாட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தலைமை தாங்கி ஒரு வழியில கொண்டு போறது தான் வந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் இதா தான் இருக்கும் கண்டிப்பா. அந்த வகையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு அந்த சேர்ல போய் வந்துட்டு திரு விஜய் வந்துட்டு போய் உட்கார போறாரு. அதனால வந்துட்டு மக்களுக்கு உண்டான வேண்டுகோள் என்னன்னு நான் சொன்னேன்னா, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்துட்டு அவர் வந்துட்டு வாட் இஸ் கவர்னன்ஸ்ன்றத கொஞ்சம் வந்து கத்துக்கட்டும். அத வந்துட்டு. அது இவனுங்க எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கானுங்க. இவனுங்க வந்துட்டு என்னென்ன திட்டங்களுக்கு வந்து இப்போ அடிக்கல் நாட்டியிருக்கதோ, இல்ல அடுத்து வந்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டோ, நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் இல்ல ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து அவர் அனாலிசிஸ் பண்ணட்டும். எவ்வளோ வருவாய் வருதுன்னு அவருக்கு வந்து தெரியட்டும். அவர் வந்துட்டு எப்படியும் ஆலோசனை கூட்டம் பண்ணுவாரு. ஐஏஎஸ் அதிகாரிகளு, அப்புறமேட்டு முன்னாள் இந்த இப்போ செங்கோட்டையனு, அது மாரி ஆதவ அர்ஜுனா, அது மாரி நிர்மல்குமார், இந்த ஐஆர்எஸ் ஒரு அருண்ராஜ். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து, லெட் தெம் கம் டூ அன் கன்க்ளூஷன். ஓகே நம்ம இனிமே இப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழி வந்து கொண்டு வரட்டும். நம்ம யாருமே வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்து அவர் மேல வந்து திணிக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கவர்னன்ஸ்ங்கிறது வந்துட்டு சும்மா ஒரு டீம் லீடரா போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணாலே 2 மாசம் வந்துட்டு மினிமம் வந்துட்டு அவன் வந்துட்டு நமக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு குடுப்பான். விச் மீன்ஸ் ட்ரெய்னிங்லேருந்து எல்லாமே குடுப்பான். குடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவன வந்துட்டு ஒரு பக்கா டீம் லீடரா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றேன்னு சொல்லி பண்ணுவான். அப்படி இருக்க பட்சத்துல ஒரு தமிழ்நாட்டோட பெரிய கவர்னன்ஸ் கிட்டத்தட்ட அரவுண்ட் 8 குரோர்ஸ் பீப்பிள்ஸோட தலையெழுத்துங்கும்போது வந்துட்டு மக்களாகிய உங்ககிட்ட தான் நான் வேண்டுறது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் வந்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை தான். நம்பள ஒரு நாளும் பொய் சொல்லி அவர் ஏமாத்த மாட்டாரு. அதனால டைம் குடுங்க. அவ்வளவுதான் நான் கேட்கிறது. வேற ஒண்ணும் கிடையாது. அவரு கண்டிப்பா செய்வாரு. வந்த உடனே ஒரு 1 வருஷத்திலேயோ வந்துட்டு, "நீ இதெல்லாம் எனக்கு வாக்குறுதி குடுத்தியே, இதெல்லாம் எனக்கு பண்ணியே, இதெல்லாம் நீ ஏன் செய்யல?" இப்பவே நெறைய நான் பார்த்தேன். "அண்ணே எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் இருக்குண்ணே. அது என்ன தாய்மாமன் சீர கொண்டு வந்துரு. எங்க தாலி வந்துட்டு தங்கத்துக்கு தாலி குடுத்துரு." அப்படின்னு நெறைய நோ, நோ. தயவுசெய்து டைம் குடுங்க. அவரு கண்டிப்பா செய்வாரு. ஒரே வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரு சொன்னது வந்துட்டு ரிப்பீட்டடா மைண்ட்ல ஓட வச்சுக்கோங்க. நம்பள ஒரு நாளும் பொய் சொல்லி அவர் வந்துட்டு ஏமாத்த மாட்டாரு. மாற்றம் ஒன்றே மாறாதவை. தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் ரொம்ப